அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆனி மாத பலன்களை பற்றின முழுமையான விளக்கத்தை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 9 கிரகங்களில் ராஜ கிரகமான சூரிய பகவான் ஜூன் 15ஆம் தேதி அதிகாலை 4:27 மணிக்கு ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு நுழைகிறார். மிதுன ராசியில் சூரிய பகவானினுடைய பிரவேசம் ஆனி மாத பிறப்பை குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜூலை 16, 2024ஆம் தேதி இரவு 11:19 வரைக்கும் புதனின் ஆட்சி வீடான மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து அதுக்கப்புறமா கடகத்திற்கு செல்கிறார். மிதுன ராசியில் அவர்களினுடைய சஞ்சாரம், மற்ற கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சி, கிரக நிலை மாற்றம், இதை குறித்து ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக அமையப்பெறுமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவாக்குமா, என்ன மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும், என்னென்ன விஷயங்கள் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ரிஷபராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, இப்படி அனைத்து தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதத்திற்குண்டான கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ராசி ஸ்தானத்தில் குரு, தனவாக்கு ஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னு கிரகங்கள் விளம்புறது. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது ஜூன் 26ஆம் தேதி புதன்கிழமை தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து புத பகவான் தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது ஜூலை 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று விரயஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் ராசிஸ்தானத்திற்கு மாறுகிறார். ஆனி மாதம் 32ஆம் தேதி, அதாவது ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தனவாக்கு ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தைரியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எந்த ஒரு காரியத்திலையுமே அனுபவ அறிவை கொண்டு திறம்பட செயலாற்றக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதமானது பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால் செலவுகளும் உண்டாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவர்களிடம் சண்டைகள் உண்டாக நேரிடும். அப்படிங்கிறதுனால மிகவும் நிதானமாக இருப்பது நல்லது. வீண் பேச்சு குறைத்து கொண்டு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே சமயம் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அப்படி இல்லைனா அதை பற்றி விவாதிப்பதையோ முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையை தரும். அதே மாதிரி மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம். இருப்பினும் நிதானத்தை கடைபிடிப்பது வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும். வாழ்க்கை துணை ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சு குறைத்து கொண்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும். மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பாடங்கள் படிக்கிறதுலையும் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகலாம். தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லதுங்க. எல்லா வகைகள்லையுமே உங்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற மேல் படிப்பு படிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே கிடைக்கப்பெறுங்க. எடுத்த
காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். உறவினர்கள் மூலமா உதவிகளும் கிடைக்கப்பெறும். புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனங்களும் வாங்குவாங்க. எடுக்கக்கூடிய காரியம் சிறிது முயற்சிகளுக்கு பிறகு நடைபெறும். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்து இனி சீராகும். அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலிக்கிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டி இருக்கத்தாங்க செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கூடுதலாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். மேலும் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அந்த செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மருத்துவ செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் வெட்டு கொடுத்து தான் செல்லணும். சகோதரர்கள் வழியில் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும். வேலையை நீங்கள் திறமையாக செய்து முடித்தாலும் எதிர்பார்த்த சலுகைகள் இந்த மாதத்தில் உங்களால் பெற முடியாது. உடன்பாணி புரிபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட லாபம் அப்படிங்கிறது குறைவாக அப்படிதான் இருக்கும். நீங்கள் ஒரு லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. அதற்கு குறைவான லாபமே உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. இதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்தவித மாற்றமும் உங்களுக்கு ஏற்படாது. சுமாராக எப்படி இருக்கிறதோ அதே நிலை தான் இந்த மாதம் முழுவதும் தொடரும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் தொழில் ரீதியாக யாருக்குமே பணத்தை கடனாக கொடுக்கறத தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தினுடைய முற்பகுதி அதாவது ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் பாதி நாட்களும் ஜூலை மாதம் பாதி நாட்களும் இணைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனி மாதத்தினுடைய முற்பகுதி அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியாக அமைய பெறக்கூடிய ஜூன் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆனி மாதத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தினுடைய முதல் பகுதி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஜூலை மாதம் 2ஆம் பகுதியாக வரக்கூடிய ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சற்று சிரமமான காலமாக அமைய பெறுகிறது. அதனால ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் முதலே நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. விலகி சென்ற உறவினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில இடைஞ்சல்களை ஏற்படுத்த செய்வாங்க. அதனால கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருங்க. அவர்களிடத்துல எந்த பிரச்சனையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் தற்போதைக்கு. அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அதீத அளவில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதையும் தவிர்த்து கொள்ளுங்க. வேலை சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடிக்க என்ன செய்யணுமோ அதை செய்வது தான் உங்களுக்கு நல்லது. சக்கப்பணியாளர்களுடைய உதவியை நாட வேண்டியதாகவும் இருக்கலாம். அதனால அவர்களிடத்தில் தற்போதைக்கு எந்த பிரச்சனையையும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ கிடைக்காது. அதற்காக நஷ்டம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்டமும் ஏற்படாது. நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, அவ்வளவுதான். அதே சமயம் உங்களுக்கு நஷ்டமும் அதிக அளவில் ஏற்படாது. அதே சமயம் முடிந்த அளவுக்கு தொழில் ரீதியாக யாரிடம் இருந்தும் கடன் வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ள வைக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லை
தேவையில்லாத பணத்தட்டுப்பாடு, திடீர் பண பற்றாக்குறையை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அமையப்பெறும். யார்கிட்ட இருந்தோ உங்களுக்கு பணம் கிடைக்காது. அப்புறம் நெருக்கடியான சூழ்நிலையை நீங்கள் அதிகம் சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் பணத்தை ஒப்படைக்காதீங்க. நீங்களே நேரடியாக சென்று பண விஷயமா ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்களே நேரடியாக சென்று கவனிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய மேற்பார்வை அப்படிங்கிறது பணம் சார்ந்த விஷயத்தில் எப்போதுமே இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பணியிடத்தில் வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல காலதாமதம் ஆகத்தாங்க செய்யும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னேற்றம் கிடைப்பதும் சற்று கடினம் தான். ஏன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு இப்போ இருக்கிறதோ அதே அளவு தான் இந்த ஆனி மாதம் முழுவதுமாகவே இருக்கும். சுமாரான நிலை தான் காணப்படும். இருந்தாலும் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் தொழிலை கவனத்துடன் செய்வதன் மூலமாக பிற்காலத்தில் லாபகரமான தொழிலை அமைப்பதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய பெறலாம். ஆனால் தற்போதைக்கு அமைய வாய்ப்பு கிடையாது. பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு 2 மாதம் கழித்தோ அல்லது 1 மாதம் கழித்தோ உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதே சமயம் இந்த காலம் சற்று பதட்டமாகவே இருப்பீங்க. இருப்பினும் பதட்டத்தை கைவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். உரிய சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலமாக பெரிதாக பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் நிம்மதியும் மேன்மையும் சுபிக்ஷமும் உண்டாக பெறும்.